ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் லதா. வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நஞ்சில்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை நம்ம பறிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி என்னென்ன காய் நமக்கு கிடைக்கிதுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். நான் போன வாரம் தான் பாவக்காய் மாடி தோட்டத்தில் பறித்தேன். அப்போ எப்படியோ இந்த ஒரு 2-3 பாவக்காயை விட்டுட்டேங்க. பாருங்கள், அப்படியே மறைஞ்சு மற்ற செடிங்களுக்கு பின்னாடி மறைஞ்சு காய்ச்சிருக்குது. என்ன கலரு எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. எவ்வளோ காசு கொடுத்தா நமக்கு இது மாதிரி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்ற செடிங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாலே நம்ம விட்டுருவோமா? அறுத்தாச்சு இல்லை, 3 பாவக்காயும் அப்படியே கொண்டு போய் சூப்பராக புளிக்குழம்பு வச்சிட்டோன்னு வைங்க, சான்ஸே இல்லை. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் அறுவடை பார்த்துடலாங்க. இந்த கத்திரிக்காய் எனக்கு போதுங்கிற அளவுக்கு எனக்கு அறுவடையை கொடுத்துருச்சு. ஒரு 10-12 செடி தான் வச்சுருக்கேன். சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு காய் கொடுத்துட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோ காய் அறுக்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். பாருங்கள், சின்ன செடியாக இருந்தாலும் எத்தனை காய் கிடைக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த உரங்கள் தான் காரணங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய உரங்கள் யூஸ் பண்ண மாட்டேன், அளவாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5-6 உரம் தான் மெயின். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், சூப்பராக நம்ம செடி வளர்த்தலாம். இங்கே பாருங்கள், எத்தனை காய் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒரு செடியிலையுமே. எப்படியும் ஒரு 6-7 காய் இருக்கும் ஒரு செடியிலையும் பறிக்கும் போது. 10 செடின்னும் போது கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எத்தனை காயின்னு. அதே போல் அடுத்தது அவரைக்காய். இந்த செடியும் அப்படி தாங்க, நல்ல காய் கொடுக்குது. இன்றைக்கி நல்லா சாம்பார் வைக்கிற அளவுக்கு நமக்கு காய் கிடச்சிருக்குங்க இந்த அவரைக்காய். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, சில காய்ங்கள்லாம் முத்தி போயிருக்கும், அதை நான் பறிக்க மாட்டேன். பாருங்கள், இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா காஞ்சு போயிருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த விதையை எடுத்து இது மாதிரி ஏதாவது க்ரோ பேக் காலி இருந்துச்சுன்னா நம்ம அதை நல்லா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம ஊனி வச்சிடலாம். ஒரு தொட்டிக்கு இது 12x12 பாட்டு, ஒரு 3 செடி கண்டிப்பாக வைக்கலாம். நல்லா சூப்பராகவே வளரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த 3 விதை தான் இருந்தது அந்த காயில். இது ஒரு தொட்டி காலியாக இருந்ததுனால அதில் நான் அப்படியே வச்சு கவர் பண்ணிட்டேன். இது ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளார நல்லா செடி சூப்பராக வந்துருங்க. காமிக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்கள், பாவக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போது நாட்டு தக்காளி அறுவடையை பார்க்கலாங்க. இந்த நாட்டு தக்காளி 80s 90s தாங்க இதெல்லாம் ரொம்ப எல்லா கடையிலையும் இந்த நாட்டு தக்காளி விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஆப்பிள் தக்காளி அறிமுகமாகிற டைமுன்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டு தக்காளி ஓரம் கட்டிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா சீக்கிரமாக அழுகிடுமா, நிறைய நாள் வெளியே வச்சு தாக்கு பிடிக்க முடியாது, அதனால இது ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த தக்காளியில் இருக்க டேஸ்ட் அந்த தக்காளியிலலாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2 தக்காளி நீங்கள் போட்டிங்கனாவே போதும், ரசமெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம அப்படியே கையிலேயே பிசைஞ்சு விட்டுடலான்னு வைங்களேன். கத்தி தேவையில்லை, மிக்ஸி தேவையில்லை, அது மாதிரி இதை நம்ம செஞ்சிடலாம். ரசமெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய், பாவக்காய், அவரைக்காய், நாட்டு தக்காளி எல்லா அறுவடையும் பண்ணியாச்சு. உங்களுக்கே பார்க்கும்போது ஆசையாக இருக்குல்ல? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? நாளை க்ரோ பேக் வாங்குங்க, விதைகளை போடுங்க, அறுவடை பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி நஞ்சு இல்லாத ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் என்னோடய சேனலுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.